வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்திங்கன்னா மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோங்க. அப்போ இந்த மார்கழி மாதத்தில் அவ்வளவு என்ன தான் சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுர் மாதம்னே சொல்லுவாங்கங்க. ஏன்னா தனுசு ராசியில் சூரியனுடைய பிரகாசம் இருக்க போகுது. இந்த தமிழ் மாதங்களில் மார்கழி என்பது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இறைவனுக்கு உரிய மாதமாக விளங்குதுங்க. இப்போ மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டுமே இறைவனுக்கு உகந்ததாக இருக்குங்க. ஆனால் மார்கழி பார்த்தீங்கன்னா அது மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு உகந்ததாகவே இருக்குதுங்க. அப்போ இந்த மார்கழி மாதத்தை தேவர் மாதம் என்றும் குறிப்பிடுவாங்கங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கடவுளை வழிபடும் மாதம்னே சொல்லலாம் இந்த மாதத்தை. அப்போ இறைவனை வழிபடுவதற்காக இந்த மாதம் ஒதுக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் உண்மைதான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இருள் நீங்கி ஒளி பிறக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ இருளோட கடைசி பாகம்தான் இந்த மார்கழி மாதம். அப்போ தை மாதத்திலிருந்து ஒளி பிறக்கக்கூடிய ஒரு காலமாக இருப்பதால் இது இந்த மாதம் உங்களுக்கு இருள் நீங்கக்கூடிய ஒரு மாதம் என்பதால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய வழிபாட்டிற்கு மிக சிறந்த ஒரு மாதமாக இருக்குங்க. இப்போ சைவ ஆலயங்கள்லையும் வைணவ ஆலயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே பூஜை ஆராதனை எல்லாமே நடத்தப்படுங்க. அப்போ மேலதாள வாத்தியங்கள் எல்லாமே முழங்கப்படும். சிவாலயங்களில் பார்த்தீங்கன்னா திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும், விஷ்ணு ஆலயங்களில் திருப்பாவையெல்லாம் பாடப்படுங்க. அப்போ அந்த மாதம் முழுவதுமே திருப்பாவை பாடப்படுங்க. இப்போ மனிதர்கள் ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தை முதல் ஆணி வரையில் உள்ள காலம் பார்த்தீங்கன்னா பகல் எனவும், அதாவது இருள் நீங்கி ஒளி பிறக்கக்கூடிய ஒரு காலம். இந்த காலகட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தை முதல் ஆணி வரை பகலாக இருக்குங்க. அவங்க தேவர்களுக்கு ஆடி முதல் மார்கழி வரை உள்ள காலம் பார்த்தீங்கன்னா இரவு காலமுங்க. அப்போ இந்த மார்கழி இரவு காலமாக இருப்பதால் இந்த இரவு முடியக்கூடிய ஒரு எண்ட் ஆஃப் செஷனில் இருக்கிறதுனால இந்த மாதத்தை ஆன்மீகத்தில் ஈடுபடும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் பரிசுத்தமாகுங்க. அதே போல் நம்மளுடைய கெட்ட சிந்தனைகள் எல்லாமே தவிர்க்கப்படும். அதே போல் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் இதில் ஈடுபடும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன்லாம் கிடைக்கக்கூடுங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மிக சிறந்த ஒரு மாதம்னே சொல்லலாம். அதே போல் இந்த மார்கழி பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மிகவும் ஸ்பெஷல்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுங்க இந்த மார்கழி மாதம். அப்போ எல்லா இடத்துலையுமே விரதங்களில் பார்த்திங்கன்னா ஏன் பெண்கள் முன்னிலைப்படுத்துகிறாங்க அப்படின்னா பெண்கள் பார்த்திங்கன்னா எதற்குமே ஒப்பிட முடியாத ஒரு உயரிய உன்னதமான ஒரு படைப்புன்னு சொல்லலாமுங்க. இப்போ சாஸ்திரங்களும் நம்மளுடைய சாஸ்திரங்களும் வேதங்களும் என்ன சொல்லுதுன்னா ஒரு பெண் பார்த்திங்கன்னா 6 விதமான தன்மைகளை கொண்டு இருக்கிறாருங்க. அவளே தெய்வமாகவும் இருக்காங்க. அவங்களே பார்த்திங்கன்னா மனைவியாகவும், குருவாகவும், நண்பனாகவும், ஆசானாகவும், போதகனாகவும், அதாவது போதகன்னா செயல்திறனாகவும் ஒரு ஆணுக்கு அமைகிறாருங்க. அந்த பெண்ணுடைய ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு குடும்பமுமே ஆரோக்கியமாக இருக்குங்க. ஆகவே தான் பெரும்பாலான விரதங்களில் பெண்களுடைய பங்கு பார்த்திங்கன்னா அதிகம் உள்ளதுங்க. இப்போ நம்ம மார்கழி மாதத்திற்கு உண்டான கிரக நிலைகளை பார்த்துருவோங்க. மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் பயணம் செய்வாருங்க சஞ்சரித்து. அதே போல் இந்த மார்கழி 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு இடம் மாறுவாருங்க. செவ்வாய் பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியில் அமர போகிறாரு. செவ்வாய் அதே போல் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆவாருங்க. புதன் விருச்சக ராசியில் இப்போ அமர்ந்திருக்காரு. 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு இடம்பெயர்ச்சி ஆவாருங்க. அதே போல் குரு மேசராசியில் பயணம் செய்வாங்க இந்த மாதம் முழுவதும். சுக்கிரன் துலாம் ராசியில் இப்போதைக்கு இருக்காரு. இப்போ மார்கழி 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் விருச்சக ராசிக்கு மாற போகிறாருங்க. சனி கும்பராசிலேயே இருந்து அமர்ந்து பயணம் செய்ய போகிறாங்க. ராகு மீன ராசியில் இருந்து பயணம் செய்வாருங்க. கேது பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் பயணம் செய்வாருங்க இந்த மாதம் முழுவதும். அப்போ இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா மேசம் முதல் மீனம் வரைக்குண்டான பலன்களை தான் நம்ம இந்த மார்கழி மாதத்திற்குண்டான பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்ம டீட்டெயில்டாக நம்ம இந்த மார்கழி மாதத்திற்குண்டான பலன்களை முழுவதுமாக நம்ம பார்ப்போமுங்க. கலைநயம் மிக்க சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி ரிஷப லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 7ல் செவ்வாயும் 8ல் பார்த்தீங்கன்னா சூரியன் சஞ்சரிப்பதால், அதாவது நீங்கள் எதுலையுமே நிதானத்தோடு செயல்படுவதாங்க நல்லது. அப்போ எந்த காரியம் செய்தாலும் இந்த மாதம் இந்த ரிஷபராசி அன்பர்கள் கொஞ்சம் நிதானத்தோடும் பொறுமையோடும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு காலமாக இருக்குங்க. முன்கோபத்தை எல்லாம் குறைத்து கொள்வது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லதுங்க. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு மிக பிரமாதமான மாதமாக மாறுங்க. சனி 10ல் சஞ்சரிப்பதால் உங்களுடைய சக்திக்கு மீறிய வீண் செலவுகள் எல்லாமே ஏற்படுங்க. அதனால்
கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காத விஷயத்துக்கு கூட வீண் வாக்குவாதங்கள் எல்லாம் ஏற்படுங்க. அப்போ சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் பொறுமையுடன் இருங்க, விட்டு கொடுத்து செல்லுங்க. சூழ்நிலைக்கு தக்கவாறு கொஞ்சம் சிந்தித்து பேசுவது தாங்க இந்த காலகட்டங்கள் நல்லது. பிறருக்கு நீங்கள் வாக்குறுதிகள் கொடுப்பதையும் தற்காலிகமாக நீங்கள் தவிர்ப்பது மிக மிக சிறப்புங்க. எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு எந்த காரியத்திலையுமே இறங்காதீங்க இந்த காலகட்டங்களில். அதே போல் நுரையீரல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் எல்லாம் வரலாம், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கங்க. மனைவி ஏதாவது கோபத்தில் பேசினா கூட மனதில் வைத்து கொள்ளாதீங்க. இந்த காலகட்டங்களில் கூடிய விரைவில் எல்லா விஷயங்களுமே சரியாகும். அதனால் தவறான ஒரு முடிவை எடுக்க வேண்டாம் இந்த காலகட்டங்களில். அதனால் கொஞ்சம் கவனமுடனும் உங்களுடைய சிந்தனைகளை செயல்களையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவான ஒரு சிந்தனை இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்குங்க. கொஞ்சம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு காலமுங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செய்கைகள் எல்லாமே கோபத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு இருக்கலாமுங்க. அப்போ அந்த நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. வீண் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கலாமுங்க. அப்போ நிதானத்தோடு இருந்தீங்கன்னா வீண் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தவிர்த்திடலாம். வாழ்க்கை துணை ஒருவர் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நன்மையை தருங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா வீண் பேச்சை எல்லாம் குறைத்து கொள்ளுங்க, அதான் நல்லது. உங்களுடைய செயல்களில் ஈடுபடுங்க, வெற்றியை தருங்க. மற்றவர்களுக்காக நீங்கள் எந்த உத்தரவாதமும் தராமல் இருப்பதும் இந்த காலகட்டங்கள் நல்லதாக இருக்குங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நட்பு வட்டத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக நீங்கள் பேசி பழகுவதாங்க இந்த காலகட்டங்கள் நன்மையை தரும். பாடப்புத்தகத்தை படிப்பதில் கொஞ்சம் ஆர்வத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அதிக நன்மைகளை உங்களுக்கு இந்த மாதம் கொடுக்கக்கூடுங்க. நிதி நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் 12ல் உள்ள குரு பார்த்தீங்கன்னா வக்கரகதியில் சஞ்சரிப்பதாலும் 11ல் ராகு சஞ்சரிப்பதாலும் ஒரு சில உதவிகள் உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய பொருளாதார தேவைகளை இந்த மாதம் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக அமையுங்க. ஏன்னா உங்களுக்கு 12ல் வக்கரத்தில் இருக்கிறதுனால குருவும் 11ல் ராகு சஞ்சரிப்பதாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல தேவைப்படுதோ பணம் அந்த இடத்துல நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து சேருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. இந்த காலகட்டங்களில் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் தருவதும் இந்த காலகட்டங்கள் நன்மையை தருங்க. உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மாதிரியான இடத்துல கொஞ்சம் கவனமுடன் இருங்க. நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளும் வரலாம், கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாம் இந்த மாதம் நடைபெறுமா அப்படின்னா இந்த மாதத்தில் திருமணம் நடைபெறாது. திருமணத்திற்குண்டான முயற்சிகளை நீங்கள் செய்யலாமுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. நல்ல வரன்கள் அமையக்கூடிய ஒரு நல்ல காலமாகவும் உங்களுக்கு மாற்றி தருவாங்கங்க. தொழில் வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் மிகவும் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காலமாக இருக்குங்க. உங்களுக்கு வேலையாட்கள் மூலமாக சில வீண் பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படும். அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அதை எல்லாத்தையும் எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மிக கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலமாகவும் இருக்குங்க. அப்போ அரசு அதிகாரிகளாக இருந்தீங்கன்னா அவங்க ஏற்படுத்தக்கூடிய இடையூறுகளால் மன அமைதி மன நிம்மதி எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. உங்களுடைய உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு வீண் அலைச்சல்கள்லாம் உண்டாகுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு வேலைப்பளு இருப்பது மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னா பிறர் பணியை கூட நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளில் அந்த காலகட்டங்கள் ஏற்படுதுங்க. அப்போ பிறர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்காம அதிகாரிகள் சொல்படி நடந்து கொண்டீங்கன்னா நிலைமையை நீங்கள் எளிதாக சமாளித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகுங்க. கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கக்கூடுங்க. பிள்ளைகள் உடைய கல்வி பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். உறவினர்கள் மத்தியில் மரியாதைகள் எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு உண்டாகுதுங்க. தாய் தந்தையருடன் இருந்து வந்த மனத்தாங்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூடுங்க. எதிர்பாராத சந்திப்புகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் திடீர் செலவுகள்லாம் உண்டாகுங்க. முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டங்கள் இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே போல் முக்கியஸ்தர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டங்களில் கிடைக்க போகுதுங்க. இந்த மார்கழி மாதம் கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் இருக்குங்க. இப்போ உங்களுடைய வேலையை நீங்கள் கண்டு சக கலைஞர்கள்லாம் பொறாமப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகளும் வெளிப்படக்கூடுங்க. கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும், செல்வ நிலை உயரக்கூடுங்க. இறுக்கமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே மாறும். மனதளவில் கொஞ்சம் தெளிவான ஒரு சிந்தனையுடன் இந்த காலகட்டங்கள் செயல்படுவீங்க. மிருகசிரிசம் 1, 2ஆம் பாதங்களை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அரசியல் துறைகளில் இருக்கவங்களுக்கு மேலிடத்துடன் கருத்து வேற்றுமைகள் எல்லாம் உண்டாகலாம். கவனமாக இருங்க. எதையும் எடுத்துக்கொண்ட காரியங்களை நிதானத்தோடு கடைபிடிப்பது நல்லதுங்க. நண்பர்களிடம் பக்குவமாக பேசுங்க, பழகுங்க. இது உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க.
எந்த காரியத்திலையுமே பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்களை பெறணும்னா வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. நீங்கள் வாக்குவாதங்கள் செய்தீங்கனாலே அந்த பலன்கள் உங்களுக்கு ஏற்படாது. அது தவறான சிந்தனைகளை உங்களுக்கு எடுத்து செல்லுங்க. அதனால் வழிகாட்டிடும். கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.